டிவிடெண்ட் பாலிசி. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பாலிசி. திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டிவிடெண்ட்னா என்ன அப்படின்றது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணுறாங்க ப்ராஃபிட்னா ஒரு 10 lakh ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா என்டையர் they cannot distribute as dividend. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா டிவிடெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ரிட்டர்ன் எப்படி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா we are expecting an interest amount. மெச்சூரிட்டி பீரியட்ல மெச்சூரிட்டி அந்த அமௌண்ட் மட்டும் இல்ல, பிரின்சிபல் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி கம்பெனில டிவிடெண்ட் கண்டிப்பாக ஷேர் ஹோல்டர் they will be expecting. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்றோம். இப்போ டிபென்ச்சர் ஹோல்டர்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம். வேறஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தான் எதிர்பார்ப்பாங்க கம்பெனி கிட்ட இருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனி ஒரு 10 lakhs இல்லை 5 lakhs ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ல நம்ம டிவிடெண்ட் பே பண்ணணும் ஷேர் ஹோல்டருக்கு அப்படின்றத ஒரு பகுதி பார்ட்டை பிரிச்சு தர்றது தான் டிவிடெண்ட்னு சொல்றோம். டிவிடெண்ட் ரெஃபர்ஸ் டு தட் போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் which is distributed to the shareholders. ஸோ ஒரு ப்ராஃபிட்ல ஒரு சர்டைன் போர்ஷனை நீங்க என்ன பண்றீங்க, டிவிடெண்டா ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. இட் இஸ் given to the equity shareholders and the preference shareholders. ஸோ preference shareholdersனா they have got priority over the company. ஸோ கம்பெனில டிவிடெண்ட் முதல்ல டிபென்ச்சர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மீட் அவுட் பண்ணோன்னே ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் யாருக்கு டிவிடெண்ட் பே பண்ணோம்னா ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அவங்களோட ரிட்டர்ன்ஸை பே பண்ணணும். லேட்டர் ஆன் கம்பெனி டிசையர் இஃப் தி கம்பெனி விஷஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப கம்பெனி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்ட்னாலே ப்ராஃபிட்ல ஒரு ஒன் ஆஃப் தி போர்ஷனை தான் ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்ல அதை தான் டிவிடெண்ட்னு சொல்றோம். ஸோ இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா டிவிடெண்டோட டைப்ஸ், டிவிடெண்டோட தியரிஸ் அண்ட் தென் டிவிடெண்ட் பாலிசினா என்ன, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலர் டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், ஸ்டாக் டிவிடெண்ட், பாண்ட் டிவிடெண்ட், ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். ஸோ ரெகுலர் டிவிடெண்ட் அப்படின்னா யூஸ்வலா ஒரு கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க நம்ம குறிப்பிடுறது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், அதாவது மக்களோட சப்போர்ட்டோட இயங்கக்கூடிய கம்பெனி பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்டை மொபிலைஸ் பண்றாங்க ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் மூலமா. அந்த கம்பெனிஸை தான் இங்க நம்ம குறிப்பிடுறோம். கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கம்பெனிஸை தான் இங்க டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெகுலர் டிவிடெண்ட் அப்படின்றது என்னன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ன்றது எவ்ரி இயர் ஒன்ஸ் they will be conducting this meeting. ஸோ அட் தட் இயர் எண்டும் போது இஃப் சப்போஸ் கம்பெனி if they desire to if the company desire to pay them, ஸோ அதை தான் நம்ம ரெகுலர் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரெகுலர் டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அட் தி எண்ட் ஆஃப் தி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எவ்ரி இயர்லி ஒன்ஸ் they will be providing this dividend. ஸோ அதை தான் ரெகுலர் டிவிடெண்ட்னு சொல்றோம். இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்றது பிட்வீன் டூ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அதாவது இப்போ சப்போஸ் கம்பெனி அப்நார்மல் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றாங்க. அப்நார்மல்னா நாட் என் யூஸ்வல் மேனர்ல ஏர்னிங்ஸ் ஒரு இயரும் சப்போஸ் ஒரு 3 lakhs ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நார்மலான ப்ராஃபிட்ஸ். பட் சர்டைன் டைம் வென் ஹையர் டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்கு, இல்ல நிறைய சேல்ஸ் பார்த்தாங்க அந்த கம்பெனி, நிறைய ஏர்னிங்ஸ் இருக்கு அந்த கம்பெனிக்கு, அப்நார்மல் profits if they have earned. so அந்த டைம்ல தன்னோட இன்வெஸ்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஷேர் ஹோல்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, கம்பெனி நெக்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் we cannot declare, அதாவது டிக்ளேர் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா before that also they will be declaring the dividend. so that dividend is known as interim dividend. so interim dividend na so
பிட்வீன் 2 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ஸ், அதாவது 6 months டைம்லேயே வந்து அப்நார்மல் ப்ராஃபிட்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணும்போது, ஸோ 1 year எண்ட் வரைக்கும் அந்த ஜெனரல் மீட்டிங் வரைக்கும், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் வி cannot postpone டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றத போஸ்ட்போன் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல தன்னோட இன்வெஸ்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவோ, ஸோ பிஃபோர் தட் வந்து ஜெனரல் மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து டிவிடெண்ட்ஸை டிக்ளேர் பண்றது. ஸோ இன்ட்ரீம் டிவிடெண்ட்ன்றது யூ வில் பி ஏர்னிங் when the company is earning abnormal profits. So abnormal profits they may earn due to என்ன சொல்றது, நல்ல வந்து ஒரு ஹையர் டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்கலாம், இல்ல நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து கம்பெனி would have enjoyed. ஸோ அட் தட் டைம் அவங்களோட இன்வெஸ்டரோட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக கூட இன்ட்ரீம் டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்டாக் டிவிடெண்ட். ஸோ ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஜென்ரலி வந்து சப்போஸ் கம்பெனியில் வந்து கேஷ்ல டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. நார்மல் யூஸ்வல் இது பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து கேஷால தான் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் வந்து கம்பெனி கிட்ட சஃபிஷியன்ட் கேஷ் இல்லை தன்னோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு லிக்விட் கேஷ் தேவைப்படுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கம்பெனி வந்து they cannot pay them in cash. ஸோ கேஷால அவங்களால வந்து பே பண்ண முடியாது, சஃபிஷியண்டா லிக்விட் கேஷ் இல்லை கையில் அப்படின்னா, தே கேன் கிவ் ஆல்சோ லைக் போனஸ் ஷேர்ஸ் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கணும், ஆனால் வந்து கேஷால கொடுக்க முடியல, பே பண்ண முடியல அப்படின்ற கட்டத்தில் கம்பெனி வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டாக் இல்லை போனஸ் ஷேர்ஸ் மூலமா வந்து தன்னோட இன்வெஸ்டரை எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின் போது ஸ்டாக் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஷேர்ஸ் மூலமா, போனஸ் ஷேர்ஸ் மூலமா அடிஷ்னல் ஷேர்ஸை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்சோ இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டேக் ஓவர் அடிஷ்னல் ஷேர்ஸ் ஃப்ரம் தி கம்பெனி அப்படின்ற போது வந்து ஸ்டாக் டிவிடெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க கம்பெனியில். அடுத்தது வந்து பாண்ட் டிவிடெண்ட். ஸோ பாண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பாண்ட்னா என்ன? இட் இஸ் அ லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பாண்டுன்றது இட்ஸ் அ லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். வந்து யூஸ்வலி வந்து இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் மாதிரி. கவர்மெண்ட் இல்லைன்னா வந்து கார்பரேட்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு இஷ்யூ திஸ் பாண்ட். ஓகே, ஸோ வை தே ஆர் இஷ்யூவிங்னா தன்னோட என்ன சொல்றது ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்ற போது வந்து companies வந்து they are going to issue the bond. so usually வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவாங்க. எப்படி டிபென்ச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்களோ அந்த மாதிரி பாண்ட்ஸ்க்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பே பண்ணும்போது வந்து மெச்சூரிட்டி பீரியட்னு இதுக்கு இருக்கும். மெச்சூரிட்டி பீரியட்ல சர்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அலாங் வித் தி இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ தே வில் பி கிவிங். ஸோ இதுதான் வந்து பாண்டுன்னா வந்து. ஸோ பாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் இதுலயும் வந்து அதே நான் சொன்ன மாதிரி தான் வந்து சப்போஸ் கம்பெனியால கேஷ் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தே ஆர் கோயிங் டு இஷ்யூ தி பாண்ட்ஸ். ஓகே, ஸோ பாண்ட் டிவிடெண்ட்னா அதுதான் கம்பெனியால வந்து கேஷா ஃபண்ட் நல்லா இல்லை, ஓகே இல்லை வந்து ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது தன்னோட ஒர்க்கிங் கேபிட்டலை மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்ற போது வந்து கம்பெனிஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அ டிவிடெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ் தே வில் பி கோயிங் இன் ஃபார் இஷ்யூவிங் ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லை பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு நிகராக கொடுக்கறது தான் வந்து ஸ்டாக் டிவிடெண்ட், பாண்ட் டிவிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி இந்த நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராப்பர்ட்டினா வந்து இட் இஸ் தி அசெட்ல ஃபார்ம்ல கூட வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து பே பண்றாங்க. ஸோ ஜென்ரலி திஸ் மெத்தட் ஆஃப் டிவிடெண்ட், திஸ் டைப் ஆஃப் டிவிடெண்ட் இட் இஸ் நாட் அடாப்டட் இன் அவர் கண்ட்ரி. அவர் கண்ட்ரியில வந்து மோஸ்ட் ஃபேமஸ் பாப்புலரான திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்ல டிவிடெண்ட் பே பண்றது, இல்லைனா வந்து ஸ்டாக்ல டிவிடெண்ட் பே பண்றது. ஷேர்ஸ் மூலமா வந்து அடிஷ்னல் ஷேர்ஸ் வந்து டிவிடெண்டா வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறது தான். ஸோ ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட்ன்றது அசெட் ஃபார்ம்ல ஷேர் ஹோல்டருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் property dividend, which is not common in our country. So these are the types of dividend. So regular dividend அப்படின்ற போது every year yearly once at the end of
the soon after finishing the annual general meeting you are going to pay the dividend. So it is regular dividend. Interim dividend என்றது when the company is earning abnormal profits. So we cannot wait or we cannot postpone till the next annual general meeting. So in between the two annual general meeting you are going to pay them. So that is known as interim dividend. And stock dividend அப்படினு பாக்கும்போது வந்து you instead of if you don't have sufficient cash in your business in your company, then company வந்து they will be issuing the shares. So like bonus shares, they will be additional shares they will be issuing to the shareholders instead of giving them in the form of cash. Next bond dividend is that வந்து it is also similar to stock தான். ஆனா bond என்றது they will be receiving the interest. So இங்கேயும் cash இல்லாத situationல company வந்து they can issue even bonds to the shareholder. It is similar to that of a debenture. creditor மாதிரி தான் அந்த கம்பெனிக்கு அவங்க அந்த எவ்வளோ வந்து they have அந்த bonds மூலமா எவ்வளோ வந்து கொடுத்திருக்காங்களோ கம்பெனி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனி வந்து they will be paying. And property dividend is it is in the form of asset. So asset formல வந்து company வந்து instead of cash liquid cash இல்லாதனால they might even give the assets to the shareholders. They can declare dividend in the form of property or the assets. But this is not popular in our country. So these are the types of dividend. Next, moving to the important topic of today's class is dividend policy. So, what is this dividend policy? அப்படின்னு பார்க்கும்போது dividendனா நம்மளுக்கு தெரியும். அதாவது ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை பிரிச்சு வந்து ஷேர் ஹோல்டருக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து டிவிடெண்டை கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது டிவிடெண்ட் பாலிசி ஏன் வந்து பாலிசினா என்ன? ஜென்ரலி இட் இஸ் ரெஃபர்ஸ் டு தி ரூல்ஸ் ஆர் தி நார்ம்ஸ் விச் இஸ் ஃபாலோட். ஓகே, ரூல்ஸ் இல்லை நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதை தான் நம்ம பாலிசின்னு சொல்கிறோம். ஒரு கம்பெனியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிடெண்ட் பாலிசி அப்படின்றது என்னன்னா எவ்வளோ வந்து நம்ம பே பண்ணணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டீங்க, எவ்வளோ வந்து ப்ராஃபிட்லேருந்து நம்ம வந்து டிவிடெண்டாக ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும், எவ்வளோ வந்து நம்ம கம்பெனிக்குள்ளேயே ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டிவிடெண்ட் பாலிசின்றது. ஸோ டிவிடெண்ட் பாலிசின்றது ஒன்றும் இல்லை, எவ்வளோ பே அவுட் ரேஷியோ எவ்வளோ ரிட்டன்ஷன் ரேஷியோ. பே அவுட் ரேஷியோனா என்ன? எவ்வளோ நீங்கள் பே பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ 100% நீங்கள் வந்து ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 100%னா 100% வி கேனாட் பே அவுட். ஓகே, ஸோ 100%ல ஒரு போர்ஷனை வந்து 40% இல்லை 60% பே அவுட், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% ரிட்டன்ஷன் ரேஷியோ. ரிட்டன்ஷன் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னா எவ்வளோ பிஸ்னஸ்குள்ளேயே தக்க வச்சுக்கணும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து டிவிடெண்டை வந்து 100% டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டர் ஆன் வந்து கம்பெனியில் ஃபண்ட்ஸே இல்லை அப்படின்னா எப்படி அவங்க ஒர்க்கிங் கேபிட்டலை மேனேஜ் பண்ணுவாங்க, எப்படி வந்து டே டு டே ரன்னிங் எக்ஸ்பென்சஸை பார்த்துப்பாங்க, எப்படி ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து லேபருக்கு வேஜஸ் பே பண்ணும், எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி பே பண்ணும், ரெண்ட் அந்த ஃபேக்ட்ரிக்கு பே பண்ணும், நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்பென்சஸ் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து கம்பெனிக்கு கண்டிப்பாக தே ரெக்வயர் தி அமௌண்ட். யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதுதான் நம்ம வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ரிட்டன்ஷன் ரேஷியோனா அதுதான். ஸோ எவ்வளோ வந்து பிஸ்னஸ்க்குள்ள ரீடைன் பண்ணணும். ஓகே, ஸோ டே டு டே ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கும் வேணும், வேற புது ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோனாலோ இல்லை புது மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணோனாலோ இல்லை பிஸ்னஸை இன்னும் நான் லார்ஜ் ஸ்கேல எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், இன்னும் வந்து இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி நியூ டெக்னாலஜிலாம் அடாப்ட் பண்ண போறேன் பிஸ்னஸ்ல கொண்டு வந்து அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் தேவை. ஸோ அதனால வந்து we cannot distribute entire amount. அதே சிமிலர்லி வந்து you cannot retain 100% in your company without paying dividend to the shareholders. So if you don't pay dividend then automatically உங்களோட மைண்ட் செட் வந்து
கம்பெனி மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ நல்ல வந்து ஒரு குட்வில் கிரியேட் ஆகாது. டிவிடெண்ட்ஸும் டிக்ளேர் பண்ணலனா அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. எப்படி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரெகுலரா கிரெடிட் ஆகணும் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து, அந்த மாதிரி எஃப்டில இருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆனோடனே ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, வி ஹேவ் திஸ் மச் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டருக்கு, ஒரு ஷேர் ஹோல்டருக்கு வந்து தே ரெக்வயர் தி certain amount as return. Without ROI, return on investment, no investor will invest in any kind of security. So அப்படி இருக்கும்போது வந்து you cannot retain 100%. Then ultimately வந்து shareholders they won't feel motivated to invest in your company. So அதனால வந்து dividend policy அப்படின்னு பார்க்கும்போது you're going to make a decision here. So how much you have to pay, how much you have to retain in your business. So that is very very important. Psychologically வந்து இன்வெஸ்டரையும் அஃபெக்ட் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ தே ஷுட் ஃபீல் மோட்டிவேட்டட். ஸோ நீங்க பிசினஸ்க்கே எக்ஸ்பேண்ட் பண்றீங்கன்னா கூட வந்து எப்படி அந்த ஃபண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்றது வந்து மக்கள் வந்து இன்வெஸ்டர் வந்து தெளிவா இருக்கணும் அதை பத்தி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கம்பெனி வந்து தே ஷுட் மோட்டிவேட். ஸோ அவங்களோட ஃபண்ட்ஸே வந்து ரீடைன் ஏர்னிங்ஸா வச்சுக்கிறாங்க அப்படின்னா கூட திருப்பி அதுல இருந்து எந்த அளவுக்கு அக்யூமுலேட் ஆகும் ப்ராஃபிட், எந்த அளவுக்கு அக்யூமுலேட் ஆகும், எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அக்யூமுலேட் ஆகும் அப்படின்றது தான் எந்த ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து டிவிடெண்ட் பாலிசின்றது ரொம்ப முக்கியமான, இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எனி கம்பெனி. ஸோ அதை தான் இங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ டிவிடெண்ட் பாலிசி இட் ரெஃபர்ஸ் டு தி டெசிஷன் மேக்கிங் carried out by the firm with respect to the earnings which has to be paid as dividend to the shareholders. So whatever you are going to pay as dividend, it is known as payout ratio, and whatever you are going to retain in your business, it is known as retained earnings or retention ratio, and earnings which has to be retained by the company for its future expansion and growth. So everything it is maintained in the business for working capital management and for further expansion. futureல expand பண்ண large scale growth and development company வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக you require certain amount of cash you have to keep in your business. So how you are going to manage this, that is known as dividend policy. So இந்த dividend policyல என்னென்ன பார்க்க போறோம்னு பாருங்க. Optimal dividend policy. So what is meant by this optimal dividend? Optimalனாலே என்னன்னா to the best possible manner ன்னு சொல்லுவோம். ஸோ டு தி பெஸ்ட் பாசிபிள் மேனர், என்ன அளவுக்கு நீங்க வந்து எஃபிஷியண்டா பண்ண முடியுமோ அதுதான் ஆப்டிமல்னு சொல்றோம். ஸோ ஆப்டிமல் டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க பே அவுட் ரேஷியோ, ரிட்டன்ஷன் ரேஷியோ எந்த மாதிரி கம்பெனில நீங்க மெயின்டைன் பண்றதுனாலோ நீங்க வந்து கண்டிப்பாக மைண்ட்ல கருத வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இட் ஹாஸ் டு இன்க்ரீஸ் தி வெல்த் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர். ஸோ கம்பெனியோட வேல்யூ ரைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த், அவங்களோட growth வந்து கம்பெனில கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்க்ரீஸ் தி வெல்த் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ், அது அவங்களோட நெட்வொர்த், அவங்களோட growth இதெல்லாம் டெவலப் பண்ற மாதிரி தான் நம்மளோட டிவிடெண்ட் பாலிசி அமையணும். ஓகே, ஸோ எதர் இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் அஸ் ரிட்டன்ஷன் ரேஷியோ மாதிரி நீங்க கம்பெனில வச்சுக்கிட்டாலும் நல்லா வந்து அதை ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பரான ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது பெட்டரா ரீட் பண்ற மாதிரி, பெட்டரா ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ற மாதிரி வந்து கம்பெனி பார்த்துக்கணும். இஃப் யூ ஆர் டிக்ளேரிங் டிவிடெண்ட் ஆல்சோ it should not psychologically affect the any shareholder. Okay, so அதனால வந்து payout ratio, retention ratio நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா, it has to increase the wealth of the shareholders. So that is the main aim of optimal dividend policy. Okay, so next is what are the types of dividend policy? Types of dividend வேற, types of dividend policy அப்படின்றது வேற. So dividend policies-ல வந்து types பாத்தீங்கன்னா regular dividend, stable dividend, irregular dividend, no dividend.
இதுதான் வந்து டைப்ஸ். ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி, ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி, இர்ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி, நோ டிவிடெண்ட் பாலிசிஸ். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசிஸ். ரெகுலர் டிவிடெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலர்னா இன் a யூஷுவல் மேனர். ஓகே, ஸோ ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து நான் ஒரு 30 அப்படின்னா கூட வந்து நான் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படுற மைண்ட் செட் இருக்கும் எனக்கு. ஸோ கம்பெனி எனக்கு டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்ற சுச்சுவேஷன்லயும் வந்து கம்பெனி நாங்க வந்து இதை ரீட்டைன் ஏர்னிங்ஸா மெயின்டைன் பண்ணி நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், அகெயின் வந்து உங்களோட பணத்தை ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் வந்து தே மை டேக் ரிஸ்க். பட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 60 அரௌண்ட் 60 ஏஜ் 60 தாண்டி இருக்கிறவங்களாம் வந்து தே ரெக்வயர் சம் இன்கம். கரண்ட்ல வந்து சம்திங் கரண்ட் டிவிடெண்டா உங்களுக்கு வந்து இப்ப வந்து மந்த்லி வந்து தே வாண்ட். ஓகே, ஸோ அதனால தானே பென்ஷன் பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ பென்ஷனர்ஸ்க்காக அதுக்கேற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து ரெகுலர் டிவிடெண்ட் அப்படின்றது ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பெனிஃபிட் ஆஃப் தி பென்ஷன் பீப்புள்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து முடியாத டிசேபிள்டு பீப்புள், அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து தே ரெக்வயர் ரெகுலர் டிவிடெண்ட். ஸோ தே ரெக்வயர் வந்து அது கேஷுவலா வந்து கம்பெனி எப்பயுமே டிக்ளேர் பண்ற டிவிடெண்டா இருக்கும். அதுதான் வந்து ரெகுலர் டிவிடெண்ட் தான். தே ரெக்வயர் தட் அமௌண்ட். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெதர் வந்து யூ ஆர் கிவிங் ஹை ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட், ஹை ரிஸ்க் எடுக்க அவங்க விருப்பப்படல, but they require some current income. So they require for that month, அந்த மந்த்துக்கு உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் இல்ல அந்த இயர் எண்டுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட், அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் ஆஸ்பெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டேபிள் டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஸ்டேபிள்னாலே என்னது, ஒரு நிலையானது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரெகுலர்னா வந்து இந்த இயர் ரெகுலர்னா என்ன, கரண்ட்ல வந்து சர்டன் அமௌண்ட், இந்த வருஷம் ஒரு 5,000 நீ டிக்ளேர் பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் 10,000 ஆல்சோ இட் கேன் பி. ஓகே, ஸோ ஒரு ஃபிக்ஸட் ஒரு கான்ஸ்டன்டான அமௌண்ட் கிடையாது, பட் யூ வில் பி கெட்டிங், அதை வந்து ரெகுலர் டிவிடெண்டாக நம்ம சொல்லலாம். பட் ஸ்டேபிள் டிவிடெண்ட் அப்படின்ற போது ஒரு நிலையான ஒரு கான்ஸ்டன்டா வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது வந்து ஸ்டேபிள் டிவிடெண்ட். ஸோ ஸ்டேபிள் டிவிடெண்ட்னா கான்ஸ்டன்டா வந்து யூ ஆர் கோயிங் டு பே தேம். ஓகே, ஸோ இவ்வளோ ருபீஸ், ஸோ அவன் வந்து 100 ஷேர் வச்சிருக்கான் அப்படின்னா ஒரு ஷேருக்கு நான் வந்து 4 ரூபாய் பே பண்றேன், அந்த மாதிரி இல்ல 5 ரூபாய் பே பண்றேன், இல்ல 10 ரூபாய் பே பண்றேன் அப்படின்ட்டு வந்து கான்ஸ்டன்டா யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ. கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் பெர் ஷேர், இல்ல வந்து கான்ஸ்டன்ட் பே அவுட் ரேஷியோ, இதெல்லாம் வந்து இல்ல வந்து கான்ஸ்டன்டா ஒரு பிக்சடா ஒரு டிவிடெண்ட் பே பண்ணிட்டு பிளஸ் வந்து growth இருந்தது அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக வந்து கம்பெனிஸ் வந்து தே வில் பி டிக்ளேரிங் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனில. அப்ப வந்து கான்ஸ்டன்டா ஒரு அமௌண்ட்டை சர்டைன் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, பிளஸ் வந்து growth எவ்வளோ, ஈல்டு எவ்வளோ வந்து அதிகம் வந்து ஏற்பட்டிருக்கோ அதையும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலா வந்து டிவிடெண்டா பே பண்ணுவாங்க. ஒரு கான்ஸ்டன்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அது கூட அடிஷ்னல் டிவிடெண்டும் வந்து கம்பெனி வந்து பே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேபிள் டிவிடெண்ட்னா அதுதான். ஆக்சுவலி அண்டர் தட் 3 headings are there: constant dividend per share, constant payout ratio and constant dividend plus extra dividend அப்படின்ற 3 methods அது கீழே இருக்கு. ஸோ ஸ்டேபிள் டிவிடெண்ட் அப்படின்னாலே என்னன்னா, you are going to pay them certain amount or certain வந்து பெர் ஷேருக்கு இவ்வளோ டிவிடெண்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபிக்ஸட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸட் பண்ணிக்கிறவங்க ஒரு கான்ஸ்டன்டா வந்து கொடுக்குறாங்க. வாட் எவர் மைட் பி தி ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் தி கம்பெனி. ஸோ ஃபிளக்சுவேஷன்ஸ்னா என்ன, ஏறுறது இறங்குறத தான் நம்ம ஃபிளக்சுவேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு, இல்ல சேல்ஸ் அடையிறீங்க, இல்ல வந்து ப்ராஃபிட் அதனால ஏற்படுது, இல்ல ஏதாவது என்ன அன்சர்கம்ஸ்டான்சஸ் வந்தாலும் fluctuations ஏற்பட்டாலும் you have to pay a certain amount to the shareholders or the investors. So you are going to pay them a constant dividend. So that is known as a stable dividend. Okay, so regular dividend na every now and then ஒரு current incomeன்றது நீங்க கையில கொடுக்க போறீங்க ஷேர் ஹோல்டருக்கு. ஓகேங்களா, ஸ்டேபிள் டிவிடெண்ட்ன்றது வாட் எவர் மைட் பி தி ஃபிளக்சுவேஷன்ஸ் கம்பெனி வந்து they have to face on their own.
but they have to pay a constant returns to the shareholders. அதான் ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி. இர்ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னா இந்த பேர்ல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நாட் இன் ரெகுலர், வந்து பிளக்சுவேஷன்ஸ்க்கு தகுந்தாற் போல். ஓகே, ஸோ மார்க்கெட்ல டிமாண்ட்ஸ் இல்லாம இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து மார்க்கெட் ஒரு நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்க அப்படின்ற போது நல்ல மக்கள் வாங்குறாங்க கஸ்டமர்ஸ்னா, அப்ப வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும், நிறைய சேல்ஸ் இருக்கும், நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். அப்ப டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்ப வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் சேல்ஸ் எல்லாம் டிக்ளைன் ஆகுது, யூ மைட் பி ஸ்டடிட் அபவுட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள், இதை பத்திலாம் நீங்க வந்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. எல்லா டைம்லயும் வந்து கம்பெனி வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது. தெர் மைட் பி பூமிங் ஸ்டேஜ், தெர் மைட் பி டிக்ளைனிங் ஸ்டேஜ், எவ்ரிதிங். ஓகே, ஸோ அதனால வந்து யூ கேனாட் ப்ரெடிக்ட் தெம் என்டையர்லி அபவுட் அ மார்க்கெட் ஆர் about how the business will go. எதை பத்தியும் we cannot predict entirely. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து irregular dividend policy அடாப்ட் பண்ணுவாங்க கம்பெனில. ஸோ when there are lot of fluctuations, when you might be earning abnormal profits or you unavoidable uncircumstances வந்து huge loss கூட incur பண்ணுவீங்க கம்பெனில. so at that time we cannot give them stable dividend or like that. okay, so வந்து அந்த டைம்ல வந்து ப்ராஃபிட்டே இல்லாத போது எங்க இருந்து அதுல இருந்து எடுத்து டிவிடெண்ட் கொடுக்கறது. so அந்த மாதிரி வந்து irregular dividendனா அதுதான். so you cannot predict entirely, so there might be lot of fluctuations. so வந்து எல்லாமே வந்து டைனமிக் இன் நேச்சர், கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி இருக்காது சிச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யூ கேனாட் டிக்ளேர் எவ்ரி நவ் அண்ட் தென் ஆர் எவ்ரி இயர் அண்ட் யூ கேனாட் டிக்ளேர் டிவிடெண்ட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் வந்து இர்ரெகுலர் டிவிடெண்ட். அண்ட் நோ டிவிடெண்ட் அப்படின்றது வந்து கம்பெனி வந்து ரொம்ப டிக்ளைனிங் ஃபார்மா இருக்கு, அதை வந்து கம்பெனி சுத்தமா ரன்னே ஆகாது, அந்த மாதிரி growth அண்ட் டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்ற போது அந்த கட்டத்தில் கம்பெனியால் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது, டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ண முடியாது. இல்லை அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலே அங்கே ஷார்ட்டேஜாக போயிட்டு இருக்கு அப்படின்ற போது ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷனை மேனேஜ் பண்ண முடியல கம்பெனியால் அப்படின்ற கட்டத்தில் தே cannot டிக்ளேர் டிவிடெண்ட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அதுதான் வந்து நோ டிவிடெண்ட் பாலிசினா. இல்லை வந்து கம்பெனி வந்து அப்போதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, புதுசாக வந்திருக்கும் மார்க்கெட்குள்ள, அப்போதான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணதெல்லாம் கொண்டு போய் டிவிடெண்டா நம்மளால வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ரீட்டைன் பண்ணி தான் ஆகணும். இன்னும் நம்ம டெவலப் ஆகணும், இன்னும் நம்ம வளர்ச்சி அடையணும், இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பிஸ்னஸா, ஒர்க்கிங் கேபிட்டலை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும், டே டு டே எக்ஸ்பென்சஸா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லயும் we cannot distribute entire amount as dividend. ஸோ அப்பெல்லாம் வந்து no dividend policy the company might adapt. So this is the types of dividend policy.